என்ன வாய் மட்டும் தான் செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. சோ இன்னைக்கு கொல்கத்தாக்கும் ஹைதராபாத்துக்கும் நடந்த மேட்ச்ல என்னென்ன விஷயம் வந்துட்டு ஹிட்டே, என்னென்ன விஷயம் வந்துட்டு ஷிட்டே, என்னென்ன விஷயம் ஒரு கொட்டே அப்படிங்கறத பார்த்தலாம். பேமெண்ட் கொஞ்சம் பெருசுன்றனால நேத்து தான் கிளியர் பண்ணி விட்டாங்களா என்னன்னு தெரியல. கிளியரான மைண்ட் செட்ல வந்து 4-6 னு கிளியர் பண்ண வெங்கடேஷ் ஐயோட பேட்டிங் இன்னைக்கு ஹிட்டே. அங்கிஷ் ரகுவன்ஷி இவருக்கு வயசே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 19 தாங்க ஆகுது. இவருக்கு கவர்மெண்ட்ல இருந்து லீகலா இன்னும் வந்துட்டு ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்களானே தெரியல. ஆனா கூடிய சீக்கிரம் இந்தியன் டீமுக்கான லைசென்ஸ் கொடுக்க போறாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இன்னைக்கு இவரோட பேட்டிங் ஹிட்டே. இன்னைக்கு இவங்க மட்டும் இல்லங்க, எஸ்ஆர்ஹெச் ஆன பேட்டிங்க்கு ராணா, ரஹானே, வைபவ், வருண், பேட்டிங் கோச், ஃபீல்டிங் கோச், பிசியோதெரபிஸ்ட், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ல இருந்து அந்த பஸ்ல கூட்டு வர பாத்தீங்க ஒரு டிரைவர் என்ன அவர் வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு ஹிட் தான். சரி இன்னைக்கு என்னென்னலாம் வந்துட்டு ஷிட்டே அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 11 ரோபோட் தயாரிச்சு A+B² ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பால பார்த்தாலே 6 தான் அப்படின்னு உள்ள தாட்டி விட்டா கூட என்ன டார்கெட், என்ன பவுலர் இதெல்லாம் பார்த்து அடாப்ட் ஆகி ஆடுமோ என்னமோ. ஆனா எதுக்குமே அடாப்ட் ஆகாம ஆடுற எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஷிட்டே. சரி எந்த விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு கொட்டே அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ஆர்ஹெச்க்கு இன்னைக்கு பாசிட்டிவா இருந்த ஒரே ஒரு விஷயம் டாஸ் தான். டாஸை ஜெயிச்சாச்சு. அது எப்படி அது மட்டும் பாசிட்டிவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வரவே வராத சேசிங் எடுத்த கம்மின்ஸுக்கு ஒரு கொட்டே. சோ இந்த மேட்ச்ல உங்களுக்கு எந்தெந்த விஷயம் வந்துட்டு ஹிட், எந்தெந்த விஷயம் வந்துட்டு ஷிட், எந்தெந்த விஷயத்துக்கு ஒரு கொட்டே அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க.